அப்படிலாம் கிடையாது. எல்லார் மனசுக்கும் ஒரு ஒரு குணம் இருக்குது. உண்மையிலே வந்து அசுரர்கள் அழித்து முருகப்பெருமான் தர்மத்தை கொடுத்தாரு, நியாயத்தை கொடுத்தாருப்ப அந்த அசுரர்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, நான் உட்பட. நீங்கள் வந்து எப்போ இந்த புறம் பேசுகிறத நம்ம தவிர்க்கிறோமோ அப்போ இயற்கை உங்கள் மேலே ரொம்ப கருணையாக மாதிரி உங்களுக்கு சில விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த விரத காலத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இதை கடைப்பிடிங்க. இது ஒரு சேலஞ்சாகவே எடுத்து பாருங்கள். 48 நாளில் ஒரு 48 நாளுமே இருக்க முயற்சி பண்ணுங்கள். இல்லையா, தைப்பூசத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் யாரை பற்றியுமே புறம் பேச மாட்டேன், நான் யாரை பற்றியும் குறை சொல்ல மாட்டேன், யாரை பற்றியும் வந்து பழி சொல்ல மாட்டேன்னு இருந்து பாருங்கள். இயற்கை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரத்தை கொடுக்கும். இந்த உலகம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. உங்கள் கண் முன்னாடியே அது நடக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய எதிரிகள் இருந்தாலும் அவங்கள நான் சபிக்க மாட்டேன், நான் அவங்கள திட்ட மாட்டேன். 48 நாள் இப்படி இருப்புன்னு இருந்து பாருங்கள். இந்த விரதம் கொடுக்கறத விட ஒரு 10 மடங்கு பலன் இதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு விஷயம், இந்த 48 நாள் விரதம் ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவை இருக்குது. ஒருத்தங்களுக்கு பொருளாதார தேவை இருக்குது, ஒருத்தங்களுக்கு வீடு வாங்கணும், ஒருத்தங்களுக்கு கார் வாங்கணும், ஒருத்தங்களுக்கு குழந்தை வேணும், ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகணும், வேலை வேணும், இப்படின்னு எத்தனையோ தேவைகள் இருந்தாலும் இந்த விரதம் இருக்கிறப்போ ஆத்மார்த்தமாக இருக்கீங்க. இந்த 48 நாளில் தவிர்க்கவே முடியாத விஷயமா இந்த விஷயம் வந்து நிற்கும். என்னென்னா, நீங்கள் கரெக்டாக விரதம் ஆரம்பித்து 1வது நாளோ இல்லை 3வது நாளோ இல்லை 7வது நாளோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷன் வரும். வீட்டில் இருக்கிறவங்க வந்து என்ன முருகனை கும்பிட்டு இப்படி உன்னை என்ன கொடுத்துட்டாரு, முருகன் பேரை சொல்லி ஏமாத்திரியா அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தலாம். உங்கள் அப்பா அம்மாவே திட்டலாம், இல்லை உடன் பிறந்தவங்க திட்டலாம், இல்லை உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்து நீ முருகனையும் கும்பிட வேணாம், ஒன்றையும் கும்பிட வேணான்னு சொல்லி திட்டலாம். இப்படி பல அவமானம் வரும், பல அசிங்கம் வரும். இது எல்லாமே இறைவன் உங்கள் கர்மாவை மாற்றுறதுக்கு உண்டான விஷயமா செய்கிறான்றதை மட்டும் உணருங்க. வந்து இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போகும்போது ஏதோ ஒரு தடங்கள் வருதுன்னா கூட ஒரு நல்லதுன்னு நினச்சிங்க. அதை மீறி முருகர்கிட்ட உத்தரவை கேட்டு, முருகா நான் வர முருகா, எந்த தடங்கள் இல்லாமல் கூட்டு வந்து சேரு முருகா அப்படின்னு கேட்கணுமே தவிர, ஐயோ கோயிலுக்கு போகும்போது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நம்மளே பழிய போட்டுக்கிட்டு அது ஒரு பெரிய சண்டையாகி பார்க்கக்கூடாது. ஸோ இந்த 48 நாள் அவர் ஒரு ஊழ்வினை கர்மம் எப்படி எதிர்வினை வரும். இயற்கையை வந்து உங்களை அவ்வளோ சீக்கிரம் இருக்கவே கூடாது. நீங்கள் அனுபவிக்கின்ற துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணுன்றது இயற்கையோட நியதி. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு இயற்கையிட்ட கருணையாக தான் இந்த விஷயத்தை செய்கிறோம். 48 நாள் உங்களால் எந்த உயிரும் கொல்லப்படலை, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, யாரும் நீங்கள் புறம் பேசலை, யாரோட கண்ணீருக்கும் நீங்கள் ஆளாகலை, யாரோட மனசையும் வேதனைப்படுத்தலைன்றப்போ அது அப்படியே உங்களுக்கு பன்மடங்காக திரும்ப வரும். அதனால் இந்த 40 நாள் இருக்கிறப்போ கடுமையான அவமானம் உங்களுக்கு ஏற்படலாம், கடுமையான வேதனை ஏற்படலாம். பொறுத்துங்க. கண்டிப்பாக கண் தான் தருவார் எதிர்காலம்ன்றதை நம்பி பொறுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு அற்புதம் அதிர்ஷ்டத்தை உணர்வீங்க தைப்பூசம் முடிகிறப்போ. இந்த வருஷம் தைப்பூசம் விரதம் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.